ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது நமக்கு பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது முடிய போகுது. மே மாதம் முடிஞ்சு அடுத்ததாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் தான் ஜூன் மாதம். ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசி அன்பர்கள் அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் எந்த மாதிரியான மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. மெயினாக உங்களுக்கு குழப்பங்கள் நீங்குங்க. பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதை விட செலவு அதிகமாக உண்டாகும். ஸோ இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாற்றங்கள் ஜூன் மாதத்துக்கு இருக்குது. இந்த ஜூன் மாதம் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை இருக்குது. ஸோ ஜூன் மாதம் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன், தொழில்ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற இந்த ஜூன் மாதத்துக்கு இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு விடியற்கால 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்களும் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் என்ன கணிச்சிருக்காங்களோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பலன் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப இந்த ஜூன் மாதம் முழுக்க நடந்துக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சமூகத்தில் மிக மிக முக்கிய மனிதர்களுடைய தொடர்புகள்னால ஆதாயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும். அதனால் அந்த திறமையை வைத்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஜூன் மாதம் முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தடைப்பட்டு வந்த காரியங்கள் அத்தனையும் சாதகமாக நடந்து முடியும். அதனால் தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடத்த முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் குவியும். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கேற்ப கண்டிப்பாக நீங்கள் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு அதன் மூலிமா கூட ஒரு சில பலன்கள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா தாராளமாக கேட்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய ஹெல்ப்புகள் அவங்க மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கும்போது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய வேலைகள் டக்கு டக்குன்னு நிறைவேறும். அதனால் உதவிகள் தாராளமாக கேட்கலாம்.
ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே அதிர்ஷ்டம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கண்டிப்பாக அதெல்லாம் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். அதுக்கப்புறம் பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும். ஸோ பணியாட்கள் மூலம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேசி பாருங்கள். சாமர்த்தியமான பேச்சு மூலம் தான் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற முடியும். அதனால் சாமர்த்தியமான பேச்சு மட்டும் பேசாமல் இருக்காதீங்க. எந்த அளவுக்கு சாமர்த்தியமான பேச்சு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடக்கி வைத்து கொள்ள முடியும். ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்யணும். அப்படி நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அதுக்கப்புறம் உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். அதனால் நேர்மையாக செயல்பட பாருங்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்படி செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனெல்லாம் தொடர்ந்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்களுக்கு இனிதே நடக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கிறிடையே இருந்த மன வருத்தம்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் கூறியதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டு அதன்படி நடந்து உங்களை ஆறுதலையாக மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். இப்படி குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். மெயினாக மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதுவாக அமையுது. அதனால் அந்த சாதகமான சூழ்நிலையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த சாதகமான சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு தேவையான உதவிகள் இந்த டைம் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் உதவிகள் மட்டும் கேட்காம இருக்காதீங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். மெயினாக பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஒப்பந்தம் எடுப்பதில் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஆராய்ந்து எடுக்கணும். அப்போ தான் லாபம் உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதனால் கடின உழைப்பு மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். அந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா சிக்கல்களை தவிர்க்கலாம். முடிஞ்சளவு கவனத்தோடு செயல்படுங்க. அப்புறம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மனதைரியத்தால் வெற்றி காண்பீங்க. மனதைரியம் மட்டும் அதிகமாக வைத்து கொள்ளுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக கவனத்தோடு செயல்படணும். உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை அப்போ தான் தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். இருந்தாலும் எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு கூட கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க. பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணவரவு கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும். அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாதுரியத்தால் எதையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சமாளிக்கணும். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினைப்பது போலவே மற்றவர்கள் நடந்து கொள்ளவில்லையே என்று டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும். வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமான நிலை காணப்படும். ஸோ எல்லாத்திலுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு பரிகாரமாக பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்குனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க செய்துடுங்க.
ஸோ ஜூன் மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.